மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சூர்யா, நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? Get out! சூர்யா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆதரவு. ஆனா சந்துரு விஷயத்துல என்ன நடந்துச்சுங்கிற உண்மையும் கண்டுபிடிக்கணுமே. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மா சொல்றத கேளுமா. நான் சொல்றத நீ கேளு. பேசாம வா உள்ள. அம்மா. துர்கா, துர்கா. அம்மா. துர்கா, வந்துட்டீங்களா? எப்பங்க வந்தீங்க? நான் வந்தது கூட நீ கவனிக்கல. இன்னும் அதே டென்ஷன்ல தான் இருக்கியா? என்ன துர்கா, நான் சொல்லிதானே அனுப்புனேன். நடந்ததெல்லாம் தூக்கி போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. என்னை எங்கெங்க யோசிக்க விடுறாங்க? அடுத்தடுத்து சங்கடம் மட்டும்தான் கொடுக்கறாங்க. யாரு என்ன பண்ணாங்க துர்கா? என்ன சொல்றதுனே தெரியலங்க. என்ன காரணம் காட்டி என் அக்கா குந்தவைய மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. என்ன சொல்ற துர்கா? ஆமாங்க, அம்மா இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாங்க. என் பிரச்சனை என்ன பாதிச்சா பரவாயில்ல, என்னால அக்கா லைஃபும் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே புரியலங்க. இங்க பாரு துர்கா, பிரச்சனை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதாவது சொல்லி சங்கடப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஹியூமன் நேச்சர். இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியாது. போலீஸ் நினைச்சா கண்டுபிடிக்க முடியாத விஷயமே இல்ல. ஒரு கேஸ்ல இறந்து போன ஒரு பொண்ணோட கை நகத்துல சிக்கி இருந்த ஒரு முடிய வச்சு அந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவு ஏன், நீயே எந்த தடையும் இல்லாத ரொம்ப சிக்கலான கேஸ் எல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்கல. அந்த அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல குற்றவாளி எப்படிலாம் நீ தேடி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் உன்னால ஈஸியா பண்ண முடிஞ்சதுல துர்கா. இப்ப உனக்கே ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் உன்னால அந்த மாதிரி செயல்பட முடியல? ஏன்னா மத்த கேஸ்ல நீ இறங்கும் போது அதனால உனக்கு எந்த பாதிப்புமே இல்ல. அதுல சம்பந்தப்பட்டவங்க யாரும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட இல்ல. அதனால உனக்கு டென்ஷனோ குழப்பமோ எதுவுமே கிடையாது. ஒரு போலீஸா முழுக்க முழுக்க அந்த கேஸ மட்டுமே போக்கஸ்டா உன்னால ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த கேஸ்ல நீ சம்பந்தப்பட்டிருக்க. கேஸே ஓ மேலதான். அதனாலதான் நீ இப்படி தடுமாறுற. இங்க வா, உட்கார் உட்கார். இத நீ உன்னோட கேஸ்ன்னு நினைக்காம துர்காங்கிற ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. 2020 ஏப்ரல் மாசம் எனக்கு ஃபைனல் இயர். நான் ஃபைனல் செமஸ்டர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா நடந்துச்சா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு துர்கா. எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. இந்தா இத குடி. ஏய், கூல் ட்ரிங்க்ஸ் முன்னாடி வச்சுக்கிட்டு என்னடி யோசனை? எடுத்து குடி. இல்ல, ஒரு விஷயம் சொன்னா நீ திட்டுவ. என்ன மாட்டிக்கிட்டியா? ஆள் யாரு? சரணா இல்ல யுவனா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான பார்த்தேன். வேற என்ன விஷயம் சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன திட்டக்கூடாது. அத நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா சொல்ல முடியும். நீ முதல்ல மேட்ரு சொல்லு. நான் காலேஜ் டூர் போறத பத்தி இன்னும் அப்பா கிட்ட சொல்லவே இல்லடி. நேத்துக்கு வீட்டுக்கு போகும்போது தானே உனக்கு படிச்சு படிச்சு சொல்லிவிட்டேன். காலேஜ் டூரை பத்தி அப்பா கிட்ட சொல்றதுக்கு என்னடி உனக்கு தயக்கம்? இல்ல,
ஏற்கனவே அப்பா படிப்புக்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டூர் போறதுக்கு பணம் கேட்டு அப்பாவை சிரமப்படுத்தணுமான்னு தோணுச்சுடி. ஏய், நீ மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்க? படிக்கிற காலத்துல இந்த மாதிரி பண தேவை வந்தா எல்லாரும் அவங்க அப்பா கிட்ட மட்டும் தான் கேட்பாங்க. வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அதெல்லாம் கரெக்ட் தான் பிரியா. இருந்தாலும் என் அப்பா ஒருத்தரோட வருமானத்தை வச்சுதான் நானும் என் அக்கா, என் 2 தங்கச்சிங்க, என் போதும் அம்மா. போதும் போதும். உன்ன இந்த குடும்ப புராணத்தை ஆரம்பிச்சிருவியே. இங்க பாரு துர்கா, படிக்கிற காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டூருக்கு போறது இருக்கு பாரு. அதாண்டி வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒண்ணு, பசுமை நிறைந்த நினைவுகள். அத நீ மிஸ் பண்ணிடாத. அது எனக்கு புரியுதுடி. டூரை மிஸ் பண்ண வேண்டான்னு என் மனசு சொல்லுது. அதே நேரம் அப்பாவுக்கு சிரமம் கொடுக்காதன்னு அதே மனசுதான் சொல்லுது. இங்க பாரு துர்கா, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யார் எங்க போய் செட்டில் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. இது நமக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு. இத மிஸ் பண்ணிட்டா வேற வாய்ப்பே இல்ல. அத யோசிச்சியா நீ? அதெல்லாம் கரெக்ட் தான். ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா டூர் போயிட்டு வந்தா அது மறக்க முடியாத நினைவாதான் இருக்கும். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம யார் யார சந்திக்கிறோமோ இல்லையோ யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அப்பா நிலைமை நினைச்சா சங்கடமா இருக்கு. அப்பா கிட்ட கேட்க தயக்கமாவும் இருக்கு. அடடடடடா, என்ன நீ ஆத்தாவையும் சந்தைக்கு போனோம் காசு கொடுங்கிற மாதிரி அங்கே வந்து நிக்கிற?